பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட்ட உள்ள நிலையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் பொங்கல் சிறப்பு சந்தையில் பொங்கல் பொருட்கள் விற்பனை நிலவரம் குறித்து களத்தில் உள்ள நமது செய்தியாளர் ரகுபதியிடம் கேட்கலாம். வணக்கம் ரகுபதி, விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி முதல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. பொங்கலுக்கு தேவையான கரும்பு, மஞ்சள், இஞ்சி, வெல்லம், தோரணம், ஆவாரம்பூ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் வாங்குவதற்கு வசதியாக ஆண்டுதோறும் கோயம்பேட்டில் சிறப்பு சந்தையானது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பொங்கல் பண்டிகைக்கான கோயம்பேடு சிறப்பு சந்தை வியாழக்கிழமை தொடங்கியது. இந்த சந்தையில் கரும்பு, மஞ்சள், பழங்கள், ஆவாரம்பூ, வீட்டு தோரணங்கள், வாழைத்தார்கள் உள்ளிட்ட பொருட்களை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கிறார்கள். கரும்பை பொறுத்தவரை 500, 1000, 1200 என ஒரு கரும்பின் கட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு கரும்பு கட்டில் 15 கரும்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் இந்த சந்தையில் ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒவ்வொரு விலை வைத்து விற்பனை செய்யப்படுவதாகவும், இந்த முறை அதிக விலை வைத்து கரும்புகள் விற்கப்படுவதாகவும் இங்கு கரும்பு வாங்கி செல்லக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஒரு கரும்பு கட்டு 500 ரூபாய்க்கு விற்கப்படும் இடத்தில் மக்கள் முந்தியெடுத்து வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. அதேபோல் 1000 முதல் 1200 ரூபாய்க்கு விற்கப்படும் இடங்களில் விற்பனையானது மந்தமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மஞ்சளை பொறுத்தவரை ஒரு கட்டு 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு கட்டு மஞ்சளில் 10 செடிகள் இருக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த வருடம் கரும்பின் விலையும் மஞ்சளின் விலையும் மிகவும் மந்தமாக உள்ளதாகவும், மஞ்சளை பொறுத்தவரை ஒரு கட்டுக்கு 40 ரூபாய்க்கு விற்பனை செய்தால் வியாபாரிகள் 20 ரூபாய்க்கு தான் கேட்கிறார்கள் என்றும், இதனால் மஞ்சள் விற்பனை கடந்த 3 நாட்களாக மந்தமான நிலையில் விற்பனையாகிறது என்றும் இந்த விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். அதேபோல் சரியான பார்க்கிங் வசதி இல்லாததால் வாகனங்கள் உள்ளே அனுமதிக்காத காரணத்தினால் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் அங்கு சாலையிலேயே இருந்து பார்த்து செல்லிவிட்டு போவதால் மிகவும் மந்தமான நிலையில் கரும்பு மற்றும் மஞ்சள் விற்பனையானது இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.